கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிகாரியே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையால், ஆசீர்வாத நிறைவுடன், அன்பே என் மேல் இறங்குவீர், ஆசீர்வாத நிறைவுடன், அன்பே என் மேல் இறங்கிடுவீர். ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன் என்று உரைத்த வாக்குப்படி இன்று என் மேல் இறங்கிடும். என் தேவனே, என் நண்பனே, வந்திடுவீர் வல்லமையா. Let's turn our Bibles to 2 Corinthians chapter 3 and verse 8. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஒழிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். How shall not the ministration of the Spirit be rather glorious? இங்கே நம்ம பார்க்குறோம், மோசே ஊழியம் செய்ததையும், பழைய ஏற்பாட்டு ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லி இரண்டு ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறத இங்கே நம்ம வாசிக்கிறோம். 7வது வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. The new covenant surpasses the old covenant. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடை விட தீவிரமாக அது மேற்கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். Paul contrasts the ministry of the law written on stone with the ministry of the Holy Spirit. கற்களில் பதிக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண ஊழியத்தை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் பெரியது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். If the old covenant was glorious, the new covenant is far more glorious. பழைய ஏற்பாட்டு ஊழியம் அவ்வளோ மகிமை உள்ளதாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செய்யப்படுகிற ஊழியம் இன்னும் அதிக மேன்மை உள்ளதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இட் பிரிங்ஸ் லைஃப், ரைச்சியஸ்னஸ் அண்ட் அ ரெஸ்டோர்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். நீதியை கொடுக்குற ஊழியமாக தான் நம்ம வாசித்தோம். ஆக்கினை திருப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இங்கே இயேசு கிறிஸ்துவினால் நம்ம நீதியை பெற்றுக்கொள்கிறோம், ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால் இது அதிக மகிமை உள்ளது என்று பவுல் சொல்லுகிறோம். God's glory is now revealed through transformed hearts. தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? நம்முடைய இருதயம் மறுரூபமாகிறதுனால அந்த மகிமையை நம்ம பார்க்குறோம். God's glory is displayed as the Holy Spirit changes believers from within. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நமக்கு ஊழியம் செய்து நம்முடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுரூபப்படுத்துகிறார். The greatest evidence of God's glory is a transformed life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வருகிறது, அதுதான் தேவனுடைய மகிமைக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. The Holy Spirit empowers what the law could not accomplish. நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு
பலன் கொடுத்து அதை நிறைவேற்றும்படி கிருபை செய்கிறார். The law could reveal sin. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, இது பாவம் அப்படின்னு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுதுன்னா நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிறது. பட் இட் குட் நாட் கிவ் த பவர் டு ஓவர் கம் இட். நம்ம எப்போ அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியினால தான் நம்மால் அதை மேற்கொள்ள முடியும். நம்முடைய சுய பலத்தினால நம்ம எத்தனையோ தீர்மானங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய சுய பலத்தினால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதற்கு தான் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்கிறாரு, when the Holy Spirit comes on you, you shall receive power and you shall be witnesses for me என்று சொல்லுகிறார். அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, என்ன பலன்? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பலன் வேணும். அந்த உள்ளான மனுஷனில் பலனை எப்படி தருகிறார்னா பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். The Holy Spirit enables us to obey God, bear spiritual fruit and become more like Christ. கிறிஸ்துவை போல நம்ம மாற்றுகிறது எப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நம்ம மாற்றப்படுகிறோம். The ministry of the Spirit gives life and lasting transformation. நமக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தையும் ஜீவனையும் கொடுக்குற ஊழியம் பரிசுத்த ஆவியானோட ஊழியன்னு பார்க்குறோம். அது நீதியை கொடுக்கறதுனால அது அதிக மகிமை உள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, அவை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிறபடி நாளை கர்த்தாவே அது ஒரு மகிமையுள்ள ஊழியமாக ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. யூ ஹவ் given us the ministry of the Spirit, Lord, and it is so glorious, says Paul. Yes, Father. Oh, it is so glorious to get the ministration of the Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை நீதிக்கு உட்படுத்துகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. The kingdom of God is not meat and drink, but it is righteousness, peace and joy in the Holy Ghost. Yes, Father. ஆண்டவரே, அந்த நீதி, அந்த மகிழ்ச்சி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த சமாதானம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நீதி, அந்த சமாதானம் ஆண்டவரே, அவருடைய ஊழியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஊழியம் செய்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பிலிப்பை பார்த்து அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படி ஆவியானவர் ஆண்டவரை ஆவினால் நடத்தப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரை பசியாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தரிசனம் கண்டார் ஆண்டவரை. அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இதோ 3 மனுஷர் உன்னை தேடி வருகிறார்கள் என்று ஆவியானவர் சொல்கிறதை அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அனனியாவுக்கு எதிர்பட்டு அங்கே தரிசப்பட்டதாகிய சவுல் என்கிற அந்த பவுல் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணிக்கிறான், அவனை போய் தேடு என்று சொல்லி அந்த இடத்தெல்லாம் இங்கே பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இப்படி பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.